வாங்கோ நடராஜன். இந்தாங்க. சுவாமி, நீங்க தர்றது வெறும் பிரசாதம் இல்ல, வரப்பிரசாதம். தாய் மூகாம்பிகை அம்மனோட பிரசாத மகிமையால என்னுடைய வாழ்க்கையில நான் உயர்ந்துகிட்டே இருக்கேன். சாதாரண ஒரு வக்கீலா இருந்தவன் இன்னைக்கு நீதிபதி ஆயிட்டேன். தாய் மூகாம்பிகையோட அருளால எல்லாரும் வசந்தே இருப்பா. உங்க புள்ள மணிய மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போய் மேல படிக்க வைக்க அனுமதிச்சிங்க. மணி இப்ப நல்லா படிக்கிறான், ரொம்ப உயர்ந்துட்டா. அம்மா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. தெய்வ கைங்கரியம் பண்ற உங்க குடும்பத்துக்கு என்னோட ஒரு சிறு கைங்கரியம். நடராஜன், அவனை பத்தி நான் என்னென்னவோ கனவெல்லாம் கண்டேன். அதையெல்லாம் நிறைவேற்ற நேக்கு சக்தி இல்லாம போயிடுத்து. அவன் உங்களாலதான் உசரணம்ன்றது அம்பாளுடைய ஆக்கியா இருந்தா அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? Madam? Yeah? You are from which country? I'm from Malaysia. Oh, how is Mr. Sambandam? Oh, fine, thank you. He is a very, very nice man. Oh. I like your country I see. so much. Huh? Oh, my back! ஐயா, அவங்க நல்லா அடிக்கட்டும். நான் தப்பு செஞ்சதுக்கு உண்டான தண்டனைய இன்னும் அவங்க எனக்கு கொடுக்கல. பையன் எங்கப்பா? Oh, thanks. என்ன மன்னிச்சிருங்க. பையில இருந்த பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா இருக்குது. அம்மா, திருடின பொருளை நான் திருப்பி கொடுத்தாலும் அதுக்குண்டான தண்டனையை நான் அனுபவிச்சே தீரணும். ஐயா, என்ன போட்டு நல்லா அடிங்க. என்னையா வேதாந்தம் பேசிட்டு இருக்க? ஐயா, வேதாந்தம், சித்தாந்தம், தர்க்கம், தத்துவம் இதெல்லாம் எனக்கு பேச தெரியாதியா. இந்த சன்னிதானத்துல வந்து விழுந்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கூடிய சக்தி எனக்கு கதையாக்குறார். இதெல்லாம் நடிப்பு. நடிப்பு இல்ல, சத்தியத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஆத்மாவுடைய உயிர் துடிப்பு. அவன் வந்து சேர்ந்திருக்கிற இடம் சாதாரண இடமா என்ன? ஆதிசங்கர பகவத் பாதாலே உட்கார்ந்து அம்பாளை தியானம் பண்ண பீடம் இல்லையா? அந்த பீடத்தையா இந்த கையால தொட்டேன்? தப்பு சாமி, தப்பு சாமி, தப்பு. இதுல தப்பு ஒண்ணுமே இல்லப்பா. ஆச்சாரிய பீடம் இது. ஆச்சாரியன்னா யாரு? குரு. குருவை சேர்ந்தவனுக்கு ஞானம் கிடைக்கிறதுல தப்பே இல்லப்பா. இத பார், இந்த பீடத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆத்மார்த்தமா அம்பாளை தியானம் பண்றவனுக்கு சர்வ ஞானமும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாவம், தப்பு இதெல்லாம் பண்ற எண்ணம் அவனை விட்டு அடியோட போயிடும். சாமி, நாயை விட கேவலமான எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா? ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. என்ன கணேச பண்ற? திருடனாவது திடீர்னு திருந்தரவாவது இந்த 20ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம்னு நினைக்கிறாரா? ஏன் நடக்க கூடாது? சமீபத்துல 2 குழந்தைகளை கொன்னதுக்காக டெல்லியில ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து, அவன் தூக்கு மேடை ஏறதுக்கு முன்னாடி சொன்னா, நான் ஏற்கனவே 7 கொலைகளை பண்ணிருக்கேன், சாகறதுக்கு முன்னாடி அந்த கொலைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா. கேவலம் ஜெயிலேயே இந்த மனமாற்றம் ஏற்படுற போது சங்கராச்சாரியார் உட்கார்ந்து தியானம் பண்ண பீடத்துல ஏன் ஏற்படக்கூடாது? ஆதிசங்கரர் இங்கே இருந்தார். ஆமாம்மா, ஆமா, சொல்ற கேளு.
அம்பாளை இங்க பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீடத்துல உட்கார்ந்துதான் தியானம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி ஜெகஜனனியான கால பைரவியின் புனித பாதம் பதிந்த இடம் குடசாத்திரி மாமலை. வானவர்களையும் மானிடர்களையும் கொடுமைப்படுத்திய கம்ஹாசுரனை சம்ஹரிக்க பூமிக்கு வந்தாள் அந்த புனிதை. கம்ஹாசுரன் 3 உலகங்களையும் வெல்லும் ஆற்றலை பெற சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். அவன் சிவனருளை பெற்றால் இந்த வையமும் வானுலகும் அல்லல் படும் என தேவரும் மூவரும் வந்து அன்னையிடம் முறையிட, அன்னை அவன் வரம் கேட்க இயலாமல் அவனுடைய நாவில் வந்து அமர்ந்து அவனை மூக்கன் என்னும் ஊமையாக்கினாள். பிறகு அவனை சம்ஹரித்தாள். எனினும் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று அவன் பெயரையே தன் பெயராக கொண்டு மூகாம்பிகை என்னும் திருநாமம் பூண்டாள். அந்த குடசாத்திரி மலைமேல் கமண்டல தீர்த்தம் அமைத்து அதன் கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தாள் பராசக்தி. பல யுகங்களாக அங்கு நிலை பெற்றிருக்கும் அந்த புனித தலத்தை வழிபட்டே பேறு பெற்றனர் தவசிகளார் சப்த ரிஷிகள். அந்த தவசிகள் பூஜித்த புண்ணிய பூமியை அடைந்து அம்மையையும் அப்பனையும் வழிபட்டார் ஞானசீலரான ஆதிசங்கர பகவத்பாதாள். ஆதிசங்கரர் தாய் மூகாம்பிகையின் தரிசனத்தை காண சர்வஜ்ய பீடத்தில் அமர்ந்து மெய்யுருக நெஞ்சு நெக்குருக பக்தி பரவசம் மிக்க பாடினார். அந்த ஜெகத்காரணியை ஜனனி ஜனனி என தேடினால் மகனே சங்கரா, அம்மா. மகனே, உன் போன்றவர்களின் தவமும் பக்தியும் தான் எங்களை தலையிட்டு இழுத்து வருகின்றன. பக்தி வலையில் இருந்து தப்ப முடியுமா? உன் வேண்டுதல் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அம்மா, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத எனக்கும் வேட்கை ஒன்று உண்டு தாயே. நான் பார்க்கின்ற இந்த திருக்கோலத்தை இந்த உலகமெல்லாம் பார்த்து ஓய்வு பெற வேண்டும் தாயே. மூகாம்பிகை, இந்த மண்ணிலே நான் குறிக்கின்ற இடத்திலே இந்த கோலத்தோடு நீ கோயில் கொள்ள வேண்டும். அப்படியே நடக்கும் மகனே. நீ நடந்து போகும் பொழுது நான் உன்னை தொடர்ந்து வருவேன். நான் நிற்கும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைப்பாயாக. தங்கள் சித்தம், என் பாக்கியம். புறப்படு மகனே. மகனே, நடந்து கொண்டே இருக்கிறாயே, என்னை எங்கு அழைத்துச் செல்வதாக உன் எண்ணம்? நான் பிறந்த காலடிக்கு அருகேயுள்ள சோற்றாணி கரையில் தங்களை கோயில் கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற மன்னன் சேரமான் பெருமாளின் வேண்டுகோளுக்கு நான் இணங்கிவிட்டேன் தாயே. ஆகட்டும் மகனே, அப்படியே ஆகட்டும். அம்மா, ஏன் நின்று விட்டீர்கள்? தெரியவில்லையா சங்கரா? இதோ பார். சிவ சிவ சிவ. தாயே. மகனே, நீ காணும் இந்த லிங்க திருவுருவில் உள்ள ஸ்வர்ணரேகையை பார்த்தாயா? இதன் வலப்பகுதியானது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஐக்கியமான இடமாகும். இடப்பகுதியில் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை நிலை கொண்ட இடமாகும். அம்மா, அருளோங்கும் இந்த கோலாபுரியில் நிலை பெற வேண்டும் என்பதுதான் தங்கள் சித்தம் என்றால் அதற்கு தடை இருக்க முடியுமா? சங்கரா, நீ கொடுத்த வாக்கும் உன் எண்ணமும் நிறைவேறும் வகையில் ஒவ்வொரு நாளும் நான் முதலில் சோற்றானிக்கரையில் காட்சி தந்து அங்கு அளிக்கப்படும் பூஜையை ஏற்ற பிறகே இங்கே பூஜையை ஏற்றுக்கொள்வேன். திருப்திதானே? ஆஹா, பேரானந்தம் தாயே. ஒரு வேண்டுதல். என்னப்பா? முப்பெரும் சக்திகளின் ஒருங்கிணைந்த அற்புத சக்தியான மூகாம்பிகையை தங்களை நான் இங்கே சிலாரூபமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இந்த கோலாபுரியில் வந்து தாய் மூகாம்பிகையை கைதொழும் அனைவரும் கல்வியும் செல்வமும் வீரமும் பெற்று இகபர சுகங்களை எல்லாம் அடைய அருள் புரிய வேண்டும் தாயே. ஆகட்டும், உன் எண்ணப்படியே நடக்கும் சங்கரா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.